சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியர வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டிவி ரங்காராவ் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர், பாரம்பரிய அக்குபஞ்சரோட அறிமுக வகுப்பாக இது இருக்கும். ஸோ வெல்கம் டு அவர் டஸ்ட் அண்ட் சேனல் சார். குட் ஈவினிங் டு ஆல். இந்த மாதிரி அடிக்கடி வாங்க, நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டாபிக். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர், மாடர்ன் அக்குபஞ்சர் இப்போ பார்த்தோம்னா அது ஒரு புது பேர் வேற கொடுத்துருக்காங்க. ட்ரை நீட்லிங் எல்லாமே ஒண்ணுதான். ஏன் ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர் பத்தி நான் பேசுவேன்? மோஸ்ட் ஆஃப் அஸ் கிளாசிக்கல் அக்குபஞ்சர் தான் நம்ம மாடர்னா படிச்சிருக்கோம். கிளாசிக்கல் அக்குபஞ்சர் பார்த்தோம்னா டாக்டர் ஆண்டன் ஜெயசூரியோட புண்ணியத்துல நிறைய மக்கள் படிச்சது கிளாசிக்கல் அக்குபஞ்சர். கிளாசிக்கல் அக்குபஞ்சர் பார்த்தோம்னா ஒரு வியாதி, சப்போஸ் ஒரு தலைவலின்னா இந்த பாயிண்ட் போடுங்க, இந்த பாயிண்ட் போடுங்க, தலைவலி சரியாயிடும் சொல்லிட்டு நமக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி, எம்பிபிஎஸ் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் மாதிரி அவருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் அறிவிப்பு பண்ணிடுறோம். பட் ட்ரெடிஷனல் பார்த்தோம்னா ட்ரெடிஷனல் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா சைனீஸ்ல there is a saying, the journey of 10,000 miles starts from a step beneath your feet. 10,000 மைல் ஒரு பயணம் முதல் ஒரு அடி நம்ம எடுத்து வச்சுள்ளதான் ஆரம்பமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லோ எம்பரர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம ஊர்ல நிறைய சித்தர், அதே மாதிரி சைனாவை பார்த்தோம்னா மிகப்பெரிய சேஜஸ். அதுல லாவ்சு, கன்ஃபியூசஸ், வாங்கை அண்ட் கீபாவ், இந்த மாதிரி சில கிரேட் சித்தர்ஸ் மாதிரி, அவங்க ஊர்ல சித்தர்ஸ் மாதிரி இவங்க எல்லாம் ஒரு டயலாக்னா அந்த காலத்துல ஒரு குரு என்ன சொல்றாரோ அது அடுத்த சிஷியருக்கு போகும், அந்த சிஷியர்லேயே அவர் சிஷியருக்கு போகும். இந்த கிரேட் டயலாக்ல தான் ஒரு பிலாசபி. என்னோட வாத்தியார் ஷாலின் கன்ஃபூ படிச்சவர், மலேசியால பிறந்து வளர்ந்தவர். 6 மிக பெரிய ஷாலின் மாஸ்டர்ஸ் ட்ரெயின் பண்ணவர். 30th ஜெனரேஷன் ஷாலின் கன்ஃபூ படிச்சவர். அவர்கிட்ட நான் கத்துக்கும் போது எனக்கு புதுப்பட்ட ட்ரைனிங் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருந்தது. 85ல அவர்கிட்ட நான் இந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சேன். இப்போ ஒரு வியாதி எப்படி பார்க்கலாம், ஒரு டிசீஸ் எப்படி பார்க்கலாம், அது இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம், சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி ஒரு டயக்னோஸ் பண்ணி, இல்லைன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்றோம். ஸோ பட் ஹவு டு சி அ டிசீஸ் இந்த ஓல்டன் டேஸ்ல எப்படி பண்ணாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிங் அவர் என்ன பண்றாருன்னா, யாங் பியான்னு சொல்லிட்டு ஒரு கிங் அவரோட மினிஸ்டருக்கு கூப்பிட்டு, ஹெல்த் மினிஸ்டர் மாதிரி ஒரு மினிஸ்டர் வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டு ஏன் பொதுமக்கள் இப்போ அவ்வளவு சீக்கிரமா செத்து போயிடுறாங்க, why the lifespan has come down? So our simple answer பார்த்தோம்னா, people have forgot the Tao. Tao-னா the way of living, the balancing yourself. இது இந்த ஒரு ஜேர்னி தான் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர் புக், இல்ல ஃபர்ஸ்ட் சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன் புக் எல்லோ எம்பரரோட இதுல எழுதப்பட்ட ஒரு புக். இது 6,000 வருஷத்துக்கு முன்னாடி, பிஃபோர் 3,500 years to 6,000 yearsக்குள்ள எழுதப்பட்ட ஒரு புக் இது. ஸோ இது பேர் எல்லோ எம்பரர்ஸ் கிளாசிக் ஆஃப் மெடிசன். ஸோ the whole thing has been the lecture between the health minister or the prince or the king. Kibao சொல்வாரு, in the past people practiced Tao. Tao was the way of life. They understood principles of yin and yang. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அக்குபஞ்சர் படிச்சிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஹீலிங் படிச்சிருப்பீங்க. அது yin and yang பத்தி தெரிஞ்சிருக்கும். And represent transformation of energies of the universe. So formulated practice of Tao in SSS. அவர் என்ன சொல்றாருன்னா, பல ஆண்டு முன்னாடி மக்கள் ஃபாலோ தாவோ. தாவோ வே ஆஃப் லைஃப், எப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அவங்க yin and yang பேலன்ஸ் பத்தி புரிஞ்சு வச்சிருந்தது. இப்போ yin and yang பேலன்ஸ் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம்னா அர்த்தநாரீஸ்வரன், நம்மளும் சிவன் பாதி, பார்வதி பாதி நம்ம காமிக்கிறோம். பாதி சக்தியன், பாதி சிவன்.
இதுதான் என் அண்ட் யாங்கோட பேஸ் சிம்பிள் எடுக்கலாம். நமக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் பார்த்தோம்னா, யாங் வந்து சிவன், என் வந்து பார்வதி. என் வந்து அர்த், யாங் வந்து ஸ்கை. என் வந்து மூன், யாங் வந்து சன். என் வந்து நைட், யாங் வந்து டே. ஸோ இந்த கிளைமேட்ஸ் வந்து பார்த்தோம்னா yin அண்ட் yang இருக்கு. yin வந்து வின்டர், ஆட்டம், yang வந்து சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். ஏன்னா நாலு நாலு சீசன் தான் ஆக்சுவலா நம்ம உலகத்துல இருக்கு. மீதி வந்து இந்தியன் சம்மர் சொல்லிட்டு லாங் சம்மருக்கு வந்து இந்தியன் சம்மர் வச்சிருக்கோம். அது 5 ஒரு இந்த சீசன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் எலிமெண்டே ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த சீசன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்ம பூமி வந்து அதோட தானாவே ஒரு ஆக்சஸ்ல சுத்திட்டே இருக்கு. Earth rotates its own axis. அந்த ஆக்சிஸ்ல சுத்தும் போது இந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் எட்ஜஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் பிளேஸ் டிஃப்ரெண்ட் கிளைமேட் அண்ட் ஈச் கிளைமேட் பிளேஸ் அ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். ஸோ 4 எலிமெண்ட்ஸ் வந்து 4 டைரக்ஷன்ஸ். நம்ம சொல்லிக்க மாதிரி ஒரு 5th எலிமெண்ட் தட் இஸ் த சென்டர் ஆஃப் தி எர்த். தெர் இஸ் அ லாங் சம்மர் சொல்ற மாதிரி சென்டர் ஆஃப் தி எர்த், எர்த்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட். ஸோ அப்போ மனிதன் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த இந்த பேலன்ஸ் ஆஃப் yin and yang பண்றதுக்காக மனிதனே கண்டுபிடிச்சது டாவின் எக்ஸசைசஸ். டாவின் எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம ஊர்ல பார்த்தோமே யோகா, இது வந்து சிகாங், டைச்சி அண்ட் ஃபாலன் காலம் நிறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கு டு ப்ரமோட் எனர்ஜி ஃப்ளோ அண்ட் மெடிடேஷன். ஏன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா பாடியோட எனர்ஜி ஃப்ளோ பண்றது, ப்ரமோட் பண்றதுக்கு, மூவ் பண்றதுக்கு. அவங்க வந்து அந்த காலத்துல பேலன்ஸ்ட் டயட், ஒரு எந்த நேரத்துல என்ன சாப்பிடணும், வெயில் காலத்துல பைத்தியம் பருப்பு, குளிர் காலத்துல தோரம் பருப்பு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மீன்ஸ் சீசனலி என்ன சாப்பிடணும், ஒரு ஒரு கிளைமேட் மாறும்போது எப்படி சாப்பாட்டு மாற்றணும், டேல என்ன சாப்பிடணும், நைட்ல என்ன சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்ததுக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த யூஸ்வலா வந்து இந்த சித்தர்ஸ் வந்து நான் மீட் பண்ண சில சித்தர்ஸ் சொல்லுவாங்க, பாவக்காய் மத்தியானம் 2 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது, கீரை மத்தியானம் மேல சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே கோல்ட் ஃபுட். அதே மாதிரி சைனீஸ் ஹேவ் தேர் ஓன் சிஸ்டம். அது வந்து எப்படின்னா கோல்ட் ஃபுட் வந்து நைட்ல டைஜஷன் ஆகாது. வார்ம் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு டைஜஷன் பெட்டரா இருக்கும் பாடி. ஏன்னா பாடி வந்து பேஸ்ட் ஆன் வார்ம் அண்ட் கோல்ட் கரண்ட்ஸ். இந்த 2 கரண்ட் தான் பாடியோட டிசீஸை கிரியேட் பண்ணும். உயிர், வார்ம், கோல்ட், டெத். ஓகே. ஸோ காசஸ் ஆஃப் மாடர்ன் டேஸ் ஹெல்த். இப்போ மாடர்ன் டே இப்போ பார்த்தா நம்ம வந்து டயட் பேலன்ஸ் கிடையாது. மக்கள் என்ன பண்றாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் தண்ணி, வைன் வந்து தண்ணி மாதிரி குடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபுட் எல்லாமே பால்யூட்டட் ஃபுட் தான். யாருமே வந்து ஃப்ரெஷ் சாப்பாடு கிடையாது, வேக வச்சதோ இல்லை ப்ரிசர்வ் ஃபுட் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ மாடர்ன் காஸ் ஆஃப் மேஜர் ஹெல்த் ஹெசார்ட்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அஸ், ஒரு எவ்ரி மனிதன், ஒரு மனிதன் வந்து அவங்கவுங்க எல்லா மனிதனும் அவங்கவுங்க ஒரு குவாலிட்டி வச்சிருப்பாங்க. அது எப்படி நம்ம டிசைட் பண்ணணும்? ஏன்னா ஒரு மனிதன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சைனீஸ்ல வந்து ஃபெங்ஷூ ஆர்ட் இருக்கு. ஃபெங்ஷூ வந்து கால்குலேட் பண்ணி நம்ம எந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம பிலாங் ஆகும். நம்ம எலிமெண்ட் சப்போஸ் அர்த் எலிமெண்ட்க்கு ஒரு குணம் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ரீட் பண்ணதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அவர் வியாதி வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் நம்ம போக போக புரிஞ்சுக்குவோம். சரியா? ஸோ இப்போ நான் எப்படி அட்டாச், என்னோட நேச்சரோட எப்படி இருக்கு, எனக்கு வந்து குளிர் சீசன்னா நான் தாங்கிடுவேன். ஆனா சம்மர் வந்து என்னால தாங்க முடியாது. ஏன்? என்னோட பாடி மேடப் அந்த மாதிரி. ஸோ இந்த மேடப் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா ஃபியூச்சர்ல வந்து ஒருத்தருக்கு வந்து வியாதி வந்ததுன்னா அவர் எப்படி குணப்படுத்தணுமோ. நான் இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ்ல வந்து இன்னைக்கு எடுக்கிற செஷன் இன்ட்ரடக்ஷன் தான் ஆக்சுவலி. இந்த இன்ட்ரடக்ஷன்ல வந்து நான் கொஞ்சம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கலாம் அது அப்பாற விஷயம். ஆனா நம்ம எப்படி ஒரு மனிதனை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்க குருநாதர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒரு சிற்பி மாதிரி,
ஒரு களிமண் வச்சு உன் கையில கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு மனிதன் வந்து ஒரு கிளைண்ட் வந்து இல்லைன்னா ஒரு டிசீஸ் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து கிளைம் ஆகுது. நீ எப்படி ஷேப் அப் பண்றியோ அப்படிதான் அவங்க ஃபியூச்சர் இருக்கும். ஸோ அந்த களிமண்ணோட எல்லா இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு மனிதன் பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் அவங்க கான்ஸ்டியூஷன் அவங்க அதர் ஹேபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணது ஈஸியா இருக்கும். ஸோ மனிதன் வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அஞ்சு வித்தியாசப்பட ஆர்கன்ஸ் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் எத்தனை விஷயம் 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபயர், வுட், earth, metal, water. சப்போஸ் இப்போ வுட் ஒரு கேரக்டர், அந்த அந்த ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள பிறந்தவங்க அவங்க எப்படி நம்ம இது செப்பரேட் பண்ண முடியும்? சில பேர் ஒர்க்கோலிக்கா இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டயர்டஸ் தெரியாது, டே அண்ட் நைட் பார்க்க மாட்டாங்க, வேலை இருந்ததுன்னா பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம என்ன சொல்லுவோம், என்னப்பா பயங்கரமா ஒர்க்கோலிக்கா இருப்பாங்க. ஸோ ஒரு மனிதன் வந்து வுட்ல பிறந்தவங்க வந்து யூஸ்வலா ஒர்க்கோலிக்கா இருப்பாங்க. அதே மாதிரி அர்த்ல பிறந்தவங்க வந்து ஸ்பிளீன் பேஸ்ட் டிசார்டர்ஸ், வுட்ல பார்ன் பண்ணவங்க வந்து லிவர் பேஸ்ட் டிசார்டர்ஸ். மெட்டல்னா சைனீஸ்ல வந்து காற்று எடுக்க மாட்டாங்க, மெட்டல்னு சொல்லுவோம். இந்த மெட்டல் பார்ன் பீப்புள் வந்து அவங்க கேரக்டர் அவங்க ஹெல்த் டிசார்டர்ஸ் அது தனியா இருக்கும். அதே மாதிரி வாட்டர், இந்த பஞ்ச பூதத்துல பிறந்தவங்க ஈச் எலிமெண்ட்ல பிறந்த ஒரு மனிதனுக்கு வந்து சர்டன் பிசிக்கல் கேரக்டர் இருக்கும் அண்ட் சைக்கலாஜிக்கல் கேரக்டர். பிசிக்கல் கேரக்டர்னா பாடியோட பில்டு, சைக்கலாஜிக்கல்னா தாட் பேட்டர்ன்ஸ். ஸோ இன்டர்னல் பார்த்தோம்னா பிசிக்கல் வந்து ஸ்ட்ரக்சர் ஷேப் எல்லாமே வரும். இன்டர்னல் பார்த்தோம்னா இமோஷன்ஸ், டேஸ்ட், ஆர்கன், கலர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ ஒரு நம்ம 4 லெவல்ல பிரிச்சு பார்த்தோம்னா எப்படி நம்ம வந்து ஒரு டிசீஸ் வந்து கண்டுபிடிக்கலாம், இல்ல எந்த லெவல்ல அந்த டிசீஸ் வந்து நம்மளை இம்பாக்ட் பண்ணிருக்கு, அந்த இம்பாக்ட் லெவல் பார்த்து தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீச்சி, எல்லாருக்கும் வந்து சீ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்யூபஞ்சர் படிச்சாவே சீ பத்தி தெரியும். வீச்சி வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஷீல்ட்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளை பாதுகாப்பு பண்றது. இப்போ நம்ம கோவிட்ல சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்னா அதுதான் ஒரு வீச்சி மாதிரி. என்ன ரீசன்னா அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் என்ன சொல்றதுன்னா நம்மளோட இம்யூனிட்டி நம்ம பாடி சுத்தி ஒரு 1 ஸ்கொயர் மீட்டர் இல்ல 1 சர்க்குலர் மீட்டருக்குள்ள இருக்கு. அந்த இம்யூனிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ எந்த டிசீஸ் நம்ம உள்ள வராது. அதான் ஃபர்ஸ்ட் பிளாக்கே பண்ணுது எல்லா டிசார்டரு, எல்லா இம்பாக்ட் வந்து அதான் பிளாக் பண்ணுது. எப்போ இந்த வீச்சி வீக் ஆயிடுமோ அப்போதான் ஒரு வைரல் டிஃபெக்டோ இல்ல ஒரு டிசீஸோ நம்ம வந்து தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம், உங்க இம்யூனிட்டி டவுன் ஆயிருந்ததுன்னா நீங்க 1 ஸ்கொயர் மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கீங்கன்னா கோவிட் வந்த பேஷண்ட்ல உங்களுக்கு கோவிட் வர வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வரல, என்ன ரீசன், உங்க இம்யூனிட்டி ஸ்ட்ராங் இருந்தது. ஸோ வீச்சிக்கு என்ன சொல்லுவாங்க, பி அவேர் when things are out of balance. வீச்சி வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் லெவல். இந்த வெரி ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பி அவேர் when things are imbalance. என்ன சொல்றாங்க, உஷாரா இருங்க. நம்ம எங்கேயோ நம்ம வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் தரமா இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கும். மீன்ஸ் we should know what's happening around us. For example, வீச்சில வந்து பார்த்தோம்னா ஜிங்சின்னு சொல்லுவோம். ஜிங் வந்து கிட்னி வந்து கிட்னில வர எனர்ஜி தான் ஜிங்சி, அதுதான் லைஃப் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ஸ்பெர்ம் வந்து கிரியேட் ஆகுது adrenal glands close to the kidneys from men and women both. So ஜிங்சி கிட்னில வருது. இது எப்படி வருதுன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வருது. கிட்னி ஜிங்சி என்ன எப்படின்னா, நம்ம பிறக்கும் போது நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். பிறக்கும் போது தாய் வயிற்றுல இருந்து நம்ம வெளியில டெவலப்க்கு வரும்போது ஒரு எனர்ஜியோட பிறப்போம். அந்த எனர்ஜி தான் தாய் தந்தையிட்ட வந்தது, ஒரு 7 ஜெனரேஷன் நம்ம கிட்ட வந்தது. ஸோ அதுதான் பெரிய சுத்திரம் எடுத்து வரும். அதுதான் நம்ம ஹெல்த்தோட ஃபர்ஸ்ட் ஷீட். அது வீக்கா நம்ம எடுத்துட்டு வந்து பிறந்தோம்னா அடிக்கடி நம்ம வந்து வியாதி வர வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம அந்த ஜிங்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா
அடிக்கடிக்கு வியாதி வராது, இல்ல அடிக்கடிக்கு வந்து சிக்னஸ் வராது. ஒரு பாடியோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ கூச்சி வந்து செகண்ட் சி ஆஃப் தி கூச்சி, அது வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு, நீர், இது வர்றது அந்த எனர்ஜிக்கு வந்து கூச்சி. ஷென்சி வந்து ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து இம்பாக்ட் எப்படி சீ மேல இம்பாக்ட் பண்ணும். இந்த அந்த ஃபர்ஸ்ட் ஷீல்டு மேல எப்படி இம்பாக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்கன்னா வில் பி ஹாப்பி, வில் பி ஸ்ட்ராங், அண்ட் அவர் இம்யூனிட்டி வில் பி கிரேட். சுத்தி இருக்க வந்து சரியில்லைன்னா நம்ம எனர்ஜி என்ன ஆகும்? இட் வில் கோ டவுன். ஸோ நேச்சர், தாச்சி வந்து இன்னொரு லெவல். தாச்சி வந்து பிரெத், நம்ம மூச்சு பயிற்சி. இதுலதான் யோகா, தாய்ச்சி, சிகாங் இதெல்லாம் வரும். ஸோ வீச்சி, நம்ம சுத்தி இருக்க வீச்சி வந்து பிறக்கும் போது நம்மோட வருது. இது எப்படி வந்திருக்குன்னா அப்பா அம்மாவோட ஜீன்ஸ், அதான் கிட்னில. அதுக்கு வந்து கூச்சி, அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டு, அதே மாதிரி அவங்க சுத்தி இருக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க, பெண்ணு கர்ப்பிணியா இருக்கும்போது சுத்தி நல்ல ஹாப்பியான அட்மாஸ்பியர் வைங்க, கஷ்டத்தை காமிக்காதீங்க, உங்க சண்டை உங்க பிரச்சனை எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட காமிக்காதீங்க. என்ன ரீசனா, உள்ளார குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி வரணும். ஸோ பிரெத், மூச்சு பயிற்சி. பிரெத் வந்து தாய் வயிற்றுல இருக்கும் போதே பிரெத் சரியா எடுக்கலைன்னா குழந்தை பிறக்கும் போதே வியாதியோட பிறப்பான். ஸோ அது எப்படி தெரியும்னா, சில மதர்ஸ் வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கலாம், சில ஃபுட் ஹேபிட் நல்லா இருக்காது, சில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஸோ இந்த வீச்சு, கலெக்டிவ்லி வீச்சு வந்து நம்ம சுத்தி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஷீல்ட் ஆஃப் டிஃபென்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஷீல்ட் ஆஃப் டிஃபென்ஸ். நமக்குள்ள எந்த ஒரு வியாதி வராம இது நம்மளை பாதுகாப்பு பண்ணுது. இது வந்து எப்படி இந்த இந்த வீச்சு எப்படி டிஸ்டர்ப் ஆகும்னா, அது வந்து 5 டெவில்னு சொல்லுவோம். விண்டுன்னா காற்று. காற்றுல எப்படி, சப்போஸ் நம்ம டெய்லி போயிருக்கோம், திடீர்னு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும், புயல் வரப்போகுது, சைக்ளோன் வரப்போகுது. சைக்ளோன் வந்து என்ன, காற்றோட வேகம் மாறிடும், அனல் மாறிடும், இல்ல மழை பெஞ்சு ரொம்ப சில் ஆயிடும். இந்த இதோட இம்பாக்ட் எங்க வரும்? ஒன்ஸ் சைக்ளோன் போயிடுச்சு, நிறைய பேருக்கு வந்து ஃப்ளூ, ஃபீவர், இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும். மீன்ஸ் ஒரு நம்ம ஷீல்டு, நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஷீல்டு எங்க அடிப்படுதுன்னா, காற்று, நிறைய ஹீட், மீன்ஸ் டேம்ப், எல்லாமே கிளைமேட்டிக்கல் கண்டிஷன். டேம்ப்னஸ், ட்ரைனஸ், கோல்ட், இந்த மாதிரி கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் வரும்போது நமக்கு வர வியாதிகள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ்ல வந்து இம்பாக்ட் ஆகும். அப்ப நமக்கு தெரியும், ஓ ரொம்ப வெயில் வந்ததுன்னா நமக்கு வந்து சரிப்படி வரல. அப்போ அந்த பேஷண்ட் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் லெவல் டிஃபென்ஸ்வாவே நமக்கு தெரிஞ்சிடணும், என்ன மாதிரி ஒரு வியாதி இருக்கு, என்னனால அவருக்கு வந்து இந்த டிசீஸ் வருது. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் டிஃபென்ஸ் உடச்சி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல இன்டர்னல் லெவல்ஸ் 5 எலிமெண்ட்ஸ். 5, இது நான் சொன்னது ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல், எல்லாமே கிளைமேட்டிக்கல், விண்ட் கிளைமேட், டேம் கிளைமேட், அதுக்கப்புறம் வந்து கோல்டு கிளைமேட், இந்த எல்லா கிளைமேட்டோட இம்பாக்ட்ல வர ஹெல்த் ஹெசார்ட்ஸ். இப்போ வந்து இன்டர்னல், அதே மாதிரி 5 டெவல்ஸ், இன்டர்னல் டெவல்ஸ் வந்து சொல்லுவோம். ஒரு எக்ஸ்டர்னல் டெவல்ஸ் எல்லாமே வந்து யாங், இன்டர்னல் டெவல்ஸ் வந்து நம்ம இமோஷன்ஸ், ஹாப்பினஸ். ரொம்ப ஜாஸ்தி ஹாப்பினஸ் வந்தாலும் டிசீஸ் வரும், ஹாப்பினஸ் இல்லைன்னா டிசீஸ் வரும். அதே மாதிரி சேட்னஸ், ரொம்ப துக்கம் இருந்தா டிசீஸ் வரும். ரொம்ப வரிஸ், கவலை ரொம்ப ஜாஸ்தி இருந்தா வரிஸ் வரும். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி டெவலப்பிங் கண்ட்ரில டயபெட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். டயபெட்டிஸ் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு வரிஸ். ஒரு மனிதன் வந்து நிறைய கவலையோட இருந்தோம்னா ஒரு 5-10 வருஷம் கழிச்சு டயபெட்டிஸ் வர வாய்ப்பு 99.99% இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் இஸ் அகெயின் இன்டர்னல் வீச்சி இம்பேலன்ஸ். அதே மாதிரி ஃபியர், பயம், இந்த மாதிரி இந்த இன்டர்னல் இமோஷன்ஸ் இல்ல வந்து நம்ம வர ஒரு வாய்ப்பு வந்து வீச்சி பிரேக் பண்ணி உள்ள வர நமக்கு டிசீஸ் ஃபார்ம் ஆகும். இதோட காம்பினேஷன் நம்ம என்ன எடுக்கலாம்னா, இதோட பேசிக் ட்ரீட்மெண்ட், இப்போ இந்த மாதிரி ஒரு வீச்சி மூலமா வர டிசார்டர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்? பேசிக் ட்ரீட்மெண்ட் வந்து, காம்ப்ளிமெண்டரி ட்ரீட்மெண்ட் வந்து டயட், சரியான சாப்பாட்டு, எக்ஸசைஸ்,
நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். இப்போ சொல்றாங்க விட்டமின் டி, விட்டமின் ஏ. நம்ம வந்து கோவில் இதெல்லாம் பார்த்துட்டோம். கோவில் எப்படி வந்தது, சரியான டயட் சாப்பிட்டோம், பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணோம். நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ போடணும். இது எல்லாமே ஏன் பண்றோம்னா அந்த பேசிக் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக. லெவல் 2ல பார்த்தோம்னா எப்பவுமே அது சி. சி என்ன, லைஃப் ஃபோர்ஸ். வீச்சி வந்து ஃபர்ஸ்ட் ஷீல், அதுக்கு அடுத்த ஷீல் வந்து சி. The chi, when you look for it, there's nothing to see. Chi பத்தி ஒரு definition சொல்றேன். When you try to listen to it, there's nothing to hear. When you use it, it's inexhaustible. கண் பார்வை தெரியாது. அது பத்தி நம்ம அது கேட்கிறோம்னா ஒண்ணுமே இருக்காது கேட்கறதுக்கு. அதே மாதிரி எவ்வளவு யூஸ் பண்ணாலும் எக்ஸாஸ்ட் ஆகாது. அதுதான் ஹியூமனோட சி. இந்த சீக்கு வந்து 5 functions. இந்த 5 functions என்னன்னா மூவ்மெண்ட், ஓகே, தென் ப்ரொடெக்ஷன், வார்ம்த். மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட். ஒரு ஒரு மனிதன் மூவ் பண்ணலன்னா உயிரே இருக்காது. ஸோ அந்த மூவ்மெண்ட் கிரியேட் பண்றது ஃபங்க்ஷன் ஆஃப் சி. சியோட வேலைன்னா பாடிக்குள்ள மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணும். வாலண்டரி மூவ்மெண்ட், இன்வாலண்டரி மூவ்மெண்ட். வாலண்டரி மூவ்மெண்ட் என்ன, கை கால் அசையுது, வாக் பண்றது, ரன் பண்றது. இன்வாலண்டரி என்ன, பிரீத் இன் பிரீத் அவுட் போறது, டைஜஷன் ஆகுறது. இது எல்லாமே இன்வாலண்டரி மூவ்மெண்ட். ஸோ இந்த 2 மூவ்மெண்ட்ஸும் சியோட ஃபங்க்ஷன், சியோட வேலை தான் இது. ஓகே. ரெண்டாவது ஒர்க் என்ன, வார்ம்த். நம்ம வந்து வார்ம்த்தா வைக்கிறது. ஏன்னா சில்னஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா பாடி when becomes cold is dead. Body when becomes too hot will die. ஸோ அந்த வார்ம்த்னஸ், ரொம்ப கோல்டு இல்லாம ரொம்ப ஹீட் இல்லாம அந்த வார்ம்த்னஸ் மெயின்டைன் பண்றதுதான் இந்த சியோட ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு ஒரு மெரிடியனே இருக்கு. பாடியோட கோல்ட் அண்ட் வார்ம் கரண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற சேனல் எல்லாருக்கும் தெரியும், ட்ரிபிள் வார்மர். ட்ரிபிள் வார்மோட ஃபங்க்ஷன் என்ன, ஹவு டு மெயின்டைன் தி கோல்ட் அண்ட் வார்ம் கரண்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ மூணாவது ஃபங்க்ஷன் இந்த சீக் என்ன, ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் எங்கண்டி, அந்த எக்ஸ்டர்னல் இம்பாக்ட் இருக்கு இல்லையா, விண்டு, ரெயின் ஆகட்டும், கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் நமக்கு ரட்சணை கொடுக்குறது. டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல், இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், நம்ம ஒரு மனிதன்ல இருந்து நல்ல மனிதனா மாறணும், நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்து சீயோட வேலை. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மனிதன்ல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீங்கா மாற்றணும், இந்த சீயோட ஃபங்க்ஷன் தான். ஆனா இந்த சீ எங்க வருது, நமக்கு ஃபுட் அண்ட் பிரெத்ல இருந்து வருது. ஃப்ளோ ஆஃப் சீ பார்த்தோம்னா எப்போ ஃப்ளோ ஆஃப் சீ வந்து டிஸ்டர்ப் ஆகும், எப்போ வந்து ஒரு டிசீஸ் வந்து சீ லெவலுக்கு வந்து அட்டாக் பண்ணுமோ, அது பேசிக் வர டிசீஸ் பார்த்தோம்னா chronic sinusitis, means chronic sinus, cold, IBS, that is abnormal irritable bowel syndrome. IBS வந்து ரொம்ப காமன், irritable bowel syndrome. எப்போ சீல வந்து டிசீஸ் இம்பாக்ட் ஆகுமோ, it will disturb sinuses, it will disturb IBS, asthma, skin disorders and skin disorders எப்படி eczema and psoriasis, இந்த மாதிரி வியாதி எல்லாம் வரும். ஸோ எப்போ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருதோ, இட் இஸ் ரிலேட்டட் டு சி. நான் ஏன் சொல்றேன்னா நல்லா கேட்டுக்கோங்க. சில வாட்டி கொஞ்சம் போரிங்கா இருக்கும், ஆனா இந்த பேஸே இல்லாம நிறைய பேர் வந்து அக்யூபஞ்சர் படிச்சிருக்கும். அக்யூபஞ்சர் புரிஞ்சுக்கிறது வந்து பலான பாயிண்ட்ல வந்து நம்ம நீல் போட்ட வேலை செய்யும் கிடையாது. எந்த பாயிண்ட்ல நம்ம போட முடியுமோ, நம்ம எந்த பாயிண்ட்ல, ஏன் இந்த பாயிண்ட்ல போட்டு நமக்கு ஏன் ரிசல்ட் வரல, நம்ம எங்கே மிஸ் பண்ணிருக்கோம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம மிஸ் பண்ணாம நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ விசில இருந்து ஹெல்த்தோட டிசார்டர் வந்து சி லெவல்ல போச்சோ, அப்போ வந்து குரோனிக் சைனஸ், IBS, தட் இஸ் அமெரிக்கால நிறைய பேருக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். டைஜஷன் சரியா இருக்காது, மோஷன் சரியா வராது. சாப்பிட்டோட 5 நிமிஷம்ல மோஷன் போடணும், இல்ல 5 வாட்டி மோஷன் போடணும். இது எல்லாமே வந்து இந்த பவுலோட டிஸ்டர்பன்ஸ். அதே மாதிரி ஆஸ்துமா, ஸ்கின் டிசார்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ஹெசார்ட்ஸ் சி இம்பேலன்ஸ் ஆகும்போது வரும். ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து நான் செகண்ட் செஷன், தேர்ட் செஷன் வந்து அநேகமா 3 இல்ல 4 செஷன் நான் வந்து எடுப்பேன் இந்த சப்ஜெக்ட். இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான்
அக்யூபஞ்சர் எப்படி பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம், இல்ல எந்த பிரீதிங் எக்ஸசைஸ் கொடுக்கலாம், இல்லை என்ன டயட் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து என்ன வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ லெவல் 3ல போகும்போது பிளட் எப்போ ஒரு வியாதி வந்து வீச்சி கிராஸ் பண்ணி சீக் பிரேக் பண்ணி உள்ள வருமோ அது வந்து நம்ம பிளட்டுக்கு தொடரும், பிளட்ல இம்பாக்ட் ஆகும். சாஃப்ட் அண்ட் சப்பல்னஸ் இன் லைஃப், ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இன் டெத். என்ன சொல்லுவோம்னா சாஃப்ட் அண்ட் சப்பல்னஸ் வந்து லைஃப், ரொம்ப ரிஜிட் அண்ட் ஹார்ட் ஆயிட்டோம்னா டெத், பாடி டைஸ். when disease penetrates deeper affects the blood level. எப்போ ஒரு வியாதி வந்து டீப்பா இம்பாக்ட் பண்ணுமோ அப்போ நம்ம ரத்தத்துக்குள்ள இம்பாக்ட் ஆகும், நம்ம பிளட்குள்ள இம்பாக்ட் ஆகும். பிளட்குள்ள இம்பாக்ட் ஆனா என்ன ஆகும், பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட், பெரிய டிரான்ஸ்போர்ட். அவர் என்ன பண்ணுவாருன்னா சிகாங்ல என்ன சொல்லுன்னா பிளட் இஸ் அ மதர் ஆஃப் சி. பிளட் வந்து சீயோட தாய், அவ எங்க போனாலும் சீ கூட கூட்டு போவான். சி இஸ் த சைல்ட் ஆஃப் பிளட். தாய் எங்க போனோம் குழந்தை ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. பிளட் சர்க்குலேஷன் பாடிக்குள்ள எங்க எங்க போதோ அந்த பிளட்டோட சீ மூவ்மெண்ட் இருக்கும். எப்போ வந்து தாயோட டிஸ்டர்பன்ஸ் வருதோ, சீல டிஸ்டர்பன்ஸ் இருந்தா தாயோட ஃப்ளோடல் டிஸ்டர்பன்ஸ் வரும். மீன்ஸ் ஒரு டிசீஸ் சீல இம்பாக்ட் பண்ணி உள்ள இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணுமோ இட் வில் எஃபெக்ட் தி பிளட். சீயோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணணும், ஆக்சிஜன் ஃப்ரம் பாடி டிஷ்யூஸ் என்ன பண்ணணும், இது டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் டு தி பாடி டிஷ்யூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் டிஷ்யூஸ் டு தி லங்ஸ். இதோட ஃபங்க்ஷன் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் டிஷ்யூஸ் டு தி லங்ஸ், ஃபுட் ஃப்ரம் டைஜஸ்டிவ் டு தி டிஷ்யூஸ். சாப்பிட்ட சாப்பாடு வந்து டிஷ்யூஸ் வரைக்கும் சேர வைக்கிற வேலை தான் பிளட்டோட வேலை. அதே மாதிரி கேரி ஃப்ளூயிட்ஸ் ஃப்ரம் டிஷ்யூஸ், அதே மாதிரி ஃபுட் டு டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரிமூவிங் வேஸ்ட் ஃப்ரம் கிட்னிஸ், இது எல்லாமே பிளட்டோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிங் ஹார்மோன்ஸ் டு தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கனுக்கு என்ன எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வேணுமோ அது டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை தான் பிளட். ஸோ பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட், எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணும். when blood gets disturbed all above gets affected. எப்போ ஒரு பிளட் உள்ள டிசீஸ் என்டர் ஆயிடுமோ ஆக்சிஜன் லங்குக்கு போய் சேராது, கார்பன் டை ஆக்சைடு லங்குக்கு போகாது, ஹார்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யாது, பாடியோட கிட்னிஸ் போயிடும். அதே மாதிரி எல்லா என்ட்ரோக்ளைன் கிளாண்ட்ஸ் வழி கம்ப்ளீட்டா டெட் ஆயிடும். ஸோ ஃபோர்த் லெவல் வந்து டிசீஸ் ஃபோர்த் லெவல் எங்க வரும்னா ஆர்கன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வீச்சி பிரேக் பண்ணி சீக்குள்ள என்டர் பண்ணி எப்போ இந்த டிசீஸ் வந்து பிளட்டுக்குள்ள என்டர் பண்ணுமோ, பிளட்டுக்குள்ள என்டர் பண்ணக்கமோ குரோனிக் ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த ஸ்டேஜ் தான் ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ்னா நம்ம ஹார்ட், லிவர், லங் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ஸ்ல எப்போ வந்து பிளட் வந்து எப்போ வந்து நம்ம டிசீஸ் பெனிட்ரேட் பண்ணுமோ அப்போ டெத் இஸ் ஷூர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இந்த இதுல வரும்போது நம்ம டிசீஸ் வந்து இன்னும் ஞாங்க நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம். டிசீஸ் பெனிட்ரேட்ஸ் டீப்பர் இன்டு தி பாடிஸ் கிங்டம். எப்போ இந்த பாடி வந்து ஒரு டிசீஸ் என்டர் பண்ணி பிளட்குள்ள என்டர் பண்ணி இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ள நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ள டீப்பா பெனிட்ரேட் பண்ணுமோ உடனே சிஸ்டம் கெட்ஸ் ஃபெயிலியர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தருவேன். இப்போ அது கிராஜுவலி டிப்ளீட்டிங் இந்த எப்போ வந்து ஆர்கன்ஸ் இம்பாக்ட் ஆயிடுமோ கிராஜுவலா பாடி வந்து டிப்ளீட்ஸ், வைட்டல் ரிசோர்சஸ், வைட்டல் ஆர்கன்ஸ் வந்து மெதுவா செத்து போயிடும். தென் பாடி அண்ட் மைண்ட் ஸ்பிரிட் இஸ் கான். ஸோ இன்னைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன்ல நான் சொன்னது என்னன்னா எப்படி ஒரு டிசீஸ் நம்ம இம்பாக்ட் பண்ணும், அதுக்கு என்ன பண்ணும் நான் நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வைட்டல் இந்த பாடி இப்போ நம்ம சொன்னது வந்து ஃபோர்த் லெவல் வந்து ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ்ல பெனிட்ரேட் ஆன உடனே பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சதுதான். கோவிட் டிசீஸ் ஆக்சுவலா கோவிட் வரும்போது நான் நிறைய பேர் கிட்ட சொன்னேன், கோவிட் இஸ் a disease which is impacting liver. நிறைய பேர் சிரிச்சாங்க, ஏன்னா wind based disorder.
ஃபீவர் வந்தது போயிடுச்சு, ஸ்மெல் போயிடுச்சு, ஸ்மெல் வருது, டேஸ்ட் போயிடுச்சு, டேஸ்ட் வருது, மாறி மாறி வரும்போது இது இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு இம்பாக்ட் இது படிச்சிருந்தோம்னா, இது தெரிஞ்சிருந்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோவிட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ், டேஸ்ட், ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் மாறி மாறி வருது. செகண்ட் லெவல்ல என்ன பண்ணிட்டேன்னா, செகண்ட் டே, தேர்ட் டேக்குள்ள செகண்ட் லெவலுக்குள்ளவே என்டர் பண்ணிடுது. செகண்ட் டே, தேர்ட் டேக்குள்ள என்ன பண்றதுன்னா, இட் இம்பாக்ட்ஸ் யோர் பிளட். பிளட்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா arrest the organs. ஃபோர்த் லெவல் வந்து வித்தின் 7 டேஸ்ல கோவிட் வைரஸ் வந்து ஃபோர்த் லெவலுக்கு போய் சேர்ந்தது. அது எஃபெக்டிங் தி ஆர்கன்ஸ். பேசிக்லி ஆர்கன் லெவலுக்கு ஒரு டிசைஸ் போகணும்னா பல வருஷம் ஆகும். சில பேருக்கு வந்து கேன்சர் இருக்கிறதே தெரியாது, சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கே தெரியாது. எத்தனையோ 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும், ஓ நம்ம கேன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா, இந்த லாங் இந்த 10 வருஷம் 20 வருஷம் டிஸ்டன்ஸ் வந்து கோவிட் வைரஸ் வந்து 7 நாள்ல பிரேக் த்ரூ பண்ணி 7 நாளுக்குள்ள ஆர்கனுக்குள்ள போய் இம்பாக்ட் பண்ணி, அதனால எல்லா மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்ஸ். தட் இஸ் இட் kills your kidneys, kills your lungs, everything. So the whole system of traditional Chinese medicine is understanding the body, understanding the disorder, understanding எந்த லெவல்ல நமக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த லெவல் தெரிஞ்சாதான் ஒரு ஒரு லெவலுக்கு இப்போ வந்து இப்போ நான் சொன்ன இன்னைக்கு அத்தனை லெவலுக்கு வந்து செப்பரேட் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலா அக்யூபஞ்சர் மெத்தட்ஸ் மாறிடும், ஹெர்பல் மெடிசின் மாறிடும், எக்ஸசைஸ் மாறிடும். இந்த 4 லெவல்ஸ் வந்து நான் 4 லெவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் செஷன் வந்து நான் என்ன பண்ணேன்னா, வாட் ஆர் த வேஸ் டு ஹீல், என்னென்ன வே இந்த 4 லெவல் இம்பாக்ட், ஒரு ஒரு லெவலுக்கு இம்பாக்ட் வந்து என்னென்ன வேல நம்ம வந்து ஹீல் பண்ணலாம். அது வந்து the deep as the ocean, boundless as the skies. How many truly? See, the knowledge is simple, looks very simple, but it is as deep as the sky, as deep as the ocean, as vast as the sky. என்ன ரீசன்னா, நம்ம 10,000 டெக்னிக் தெரிஞ்சாலும் எந்த டெக்னிக் எப்போ எங்க யூஸ் பண்ணோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் வந்து அபவுட் ஒரு டிசீஸ் நமக்கு எந்த லெவல்ல பெனிட்ரேட் ஆகும். First is Vici, second is Qi, third is blood, fourth on the organs. ஆகும்போது டிசார்டர்ஸ், AIDS, இந்த மாதிரி டிசார்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கேசஸ் பார்த்து நிறைய பேர் மேசிவ் கார்டியக் அரெஸ்ட், சில பேர் கார்டியக் வந்து ரீசன்னா affects internal organs. That is for sure. The any the interaction traditional first level and second level, that is we but this plus எப்படி கொடுக்கணும். இந்த பாயிண்ட் வேலை செய்ய அது டிஸ்கஸ் பண்ணலாம். கேள்வி கேட்கலாம். நல்லா இருந்தது. ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ டவுட் செக்ஷனுக்கு போகலாம். டவுட் செக்ஷனுக்குள்ள போனோம்னா நிறைய கேள்விகள் வந்து அற்புதமா இருக்கும். அந்த மக்களுக்கு வந்து உண்மையான விழிப்புணர்வு வந்து கொடுக்கும். ஹலோ, நீங்க உங்களுக்கு டவுட் கேளுங்க. வந்து பாபு சார்
மெடிக்கல் டாக்டர் சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே புரியல. கொஞ்சம் கிளியரா Okay, இல்லைங்க. no problem, அதனால sir. என்ன எப்படி சொல்ல நல்லா இருந்தது சார். சார் வந்து இது கிளியர்ஸ் ஆகும், ஏன் கிளியர்ஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் கேக்குதா பண்ண சார்? கேக்குதா கேக்குது. சார்? கிளாரிட்டி சூப்பரா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அக்குபஞ்சர் டாக்டர் ஒரு 4-5 பேர் உள்ள வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்டா ஒரு 4-5 பேர் உள்ள வந்திருந்தாங்க. டவுட் எதுவும் கேட்காம வெளியே போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா லைவ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பாபு சார், சங்கீதா, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். Thank you, sir. So much information வந்து இந்த லிட்டில் டைம்ல வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் மெத்தடையே வந்துட்டு வெரி ஷார்ட் பீரியட்ல வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்கு என்னன்னா ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சருக்கும் இப்போ பண்ணிட்டு இருக்கிற அக்குபஞ்சர் மாடர்ன் அக்குபஞ்சருக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க சார்? எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லம்மா. சேம் தானுங்களா? மாடல்ல நம்ம என்ன பண்றோம்னா, தலைவலினா இந்த பாயிண்ட் போட்டுடுங்க. அப்படிதான் நம்ம எல்லாம் கத்துக்கணும் இல்லையா? எஸ் சார். இல்லையா? அப்படிதான் நம்ம கத்துக்கணும். வயிற்று வலினா இந்த பாயிண்ட் போடுங்க. ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம், யார்கிட்ட சொல்லிட்டா நம்ம போட்டுடுவோம். சில பேர் வரலன்னா இந்த சொன்ன வீச்சி டிஸ்டர்பா, கீ டிஸ்டர்பா, இல்ல பிளட் டிஸ்டர்பன்ஸா, ஆர்கன் டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சாதான் நான் சொல்ல பாடுகள் பார்த்தோம்னா ஹெல்த் டிசார்டர் ரொம்ப 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 எஃபெக்டிவா இருக்கு. மாடர்ன் அக்யூபஞ்சர் என்ன வித்தியாசம்னா, பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த மனிதனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம கிளைண்ட் வந்து புரிஞ்சு வெறும் பல்வியோ பாவியோ இல்ல அதெல்லாம் கிடையாது. நிறைய கேள்வி நாங்க என்ன ஒரு மினிமம் half 1 அவருக்கு ஸ்டார்ட் பண்ண 15-20 நிமிஷம். ஸோ ட்ரீட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ப்ளீஸ் அதான் டயக்னோசிஸ். ஹலோ, ஓகேங்க சார். பட் நெட்வொர்க் இஷ்யூ போல எங்களுக்கு. நான் இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் மட்டும் கொடுத்துருக்கேன்னா, நான் எதுவுமே சப்ஜெக்ட் வந்தா எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், என்ன பாயிண்ட் எடுக்கலாம், நீல் போடணுமா, கையில பண்ணலாமா, இல்ல என்ன டிகாட் என்ன ஹர்பல் கொடுக்கலாம், அந்த மாதிரி செலவு கொடுப்பேன். அது பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு ஏதோ கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் இருந்தது. இப்போ ஏதோ நெட்வொர்க் வந்துருக்கு. Thank you, sir. கேள்விகள். ஓகே, Thank you.